மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தை விட அக்டோபர் மாதம் நன்றாக இருக்கும். ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதி கிட்டத்தட்ட 15-20 நாட்களுக்கு அவர் சனியின் பார்வையில் இருந்தார். அதுவும் நேராக சனி 7ஆம் பார்வையாக புதனை பார்த்தார். அதனால் சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நடக்கவில்லை. அக்டோபர் மாதம் அப்படி இருக்காது, நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இந்த நல்ல பலன்கள் நடப்பதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் என்றுதான் நம்புகின்றேன். அதற்கு முழு முதற் காரணம் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதுதான். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார். ஆட்சி என்பதை தாண்டி மூல திரிகோண வலுவில் இருக்கின்றார். எப்பவுமே ஒரு கிரகம் மூல திரிகோண வலுவில் இருந்தால் அது அதிகம் நன்மையை செய்யும். ஏனென்றால் அந்த கிரகம் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கு. மூல திரிகோணம்னா ரூட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடித்த ஒரு இடத்தில் இருந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருப்போமோ அந்த மாதிரி தான் கிரகங்களுக்கும். அத்தகைய மூல திரிகோண வலுவில் சுக்கிரன் இருக்கின்றார். இன்ஃபேக்ட் ஆட்சி உச்சத்தில் இருப்பதை விட ஒரு கிரகம் மூல திரிகோண வலுவில் இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான நல்ல பலன்களை செய்யும். ஓகே, அதனால்தான் மாதத்தின் முதல் பகுதியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் கூட நடக்கலாம். நல்ல பலன்கள்னா வேலை தொழில் அமைவது, முன்னேற்றங்கள் இருப்பது, திருமணம் கைகூடுவது, குழந்தை பிறப்பது, புதிதாக வீடு வண்டி வாகனம் வாங்குவது. ஓகே, சில பேர் புதுசா மொபைல் கூட வாங்கலாம். நல்ல பலன்கள் ஓகே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் புதன் அவர் மாதத்தின் முதல் பகுதி, அதாவது 10 தேதி வரை 9 தேதி வரை டு பி ப்ரிசைஸ் உச்சம் என்னும் நிலையில் இருக்கின்றார். ஓகே, அதே நேரம் அவர் சூரியனுக்கு மிக அருகில் சென்று விடுவதால் அஸ்தங்கம் என்னும் நிலையிலும் அவர் இருக்க போகின்றார். அஸ்தங்கம்னா ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் சென்று விடுவது. நெருப்பு கிட்ட ஏதாவது ஒண்ணு ரொம்ப அருகில போனா அது எரிந்து விடும்ல, அந்த மாதிரி தான் இங்க கிரகம் எரிந்து விடாது. கிரகத்தின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் இங்க சுக்கிரன் புதன் உச்சத்தில் இருக்கார், அவரை குரு பார்க்கிறார். அதனால அஸ்தங்கத்தோட இம்பாக்ட் கம்மியா இருக்கும். ஆனா கேதுவும் இருக்கார். ஓகே, சோ இது ஒரு கலவையான ஒரு விஷயம். புதனை பொறுத்தவரை இந்த உச்சம் அஸ்தங்கம் கேதுக்கு பக்கத்தில் இருக்க நேரத்துல நல்ல வேளையாக சுக்கிரன் சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கார். அதனால புதன் ஒரு பிரச்சனையான நிலையில் இருப்பதை மிதுன ராசியினர் உணர்வதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, நல்ல பலன்கள் அதிகம் நடக்கும். ராசிநாதன் பிரச்சனையான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரனின் தயவால். ஓகே, ஏன்னா எந்த ஒரு கிரகமே அஸ்தங்கம் அடையாது நல்லது இல்லை. ஓகே, புதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் மாதத்தின் முதல் பகுதியை விட 2ஆம் பகுதி அதிகம் இருக்கும். ஓகே, ஏன்னா 2ஆம் பகுதியில அவர் சூரியனிடமிருந்து ஓரளவிற்கு விலகி விடுகின்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். எப்பவுமே ஒரு கிரகம், நான் முன்னாடி கூட சொன்னேன், என்னோட வீடியோல பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன், உச்சம் அடைவதை விட நண்பர் வீட்டில் மூல திரிகோண வலுவில் இருப்பது எப்பவுமே நல்லது. ஓகே, தேவையானவற்றை கொடுக்கும், பிரச்சனைகளை அண்ட விடாது. அதனால்தான் நண்பர் வீட்டில் புதன் இருக்க போறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அதனால மாதத்தின் பெரும் பகுதி ஓகே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பக்கம் சுக்கிரன் இன்னொரு பக்கம் புதனால் நல்லவைகள் நடக்கும். அந்த நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, அக்டோபர் 1ஆம் தேதி சூரியனும் புதனும் ஒரே டிகிரியில் இருக்க போறாங்க. அது 1-2 நாட்கள் இருக்கும். அந்த 2 நாட்களில் நல்ல பலன்கள் நடந்தாலும் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடக்கலாம். கொஞ்சம் அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, இங்க புதன் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு. இருந்தாலும் அவரை சீண்டுவது போல ஒரு பக்கம் கேது, இன்னொரு பக்கம் அஸ்தங்கம். ஓகே, அப்படித்தான் நடக்கின்றது. இன்னொரு விஷயம், அக்டோபர் 13ல இருந்து 31 சுக்கிரன் 5லிருந்து 6க்கு போய்விடுகின்றார். 6ஆம் வீடு கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். அதனால் 14-15 தேதிக்கு பிறகு இளம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ராசியிலேயே செவ்வாய் இருக்கார்.
செவ்வாய் வந்து வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு இப்போ கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோபப்படுறதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளிடமிருந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இடமிருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. இறுதியாக 10ஆம் தேதியிலிருந்து குரு வக்ரமாக இருக்க போவதால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த வீண் செலவுகள் வெகுவாக குறையும். சரிங்களா? அக்டோபர் மாதம் ஒரு நல்ல மாதம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.